ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு. இடையில் வந்து சில காரணங்களால் நான் போடாமல் விட்டுட்டேன். இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, சாதத்துக்கு இந்த இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கல்பாசி, பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு 4 இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பொரிய விட்டுக்கணும். கரிஞ்சிடக்கூடாது, நல்லா பொரிய விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், தீ கம்மியாக இருக்கட்டும். இது வந்து வறுத்ததும் ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், அதிகமாக வந்து வறுத்துட வேண்டாம். ஓரளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனதுமே இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும், அப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் அதிகம் வேண்டாம், எண்ணெய் கம்மியாகவே இருக்கட்டும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இது வந்து 1/2 கிலோ சிக்கன் தான் செய்ய போகிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கலர் சேஞ்ச் ஆகணும், கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த மாதிரி வதக்கிடுவோம். வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம். கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டும் போட்டுடலாம். இது லேசாக இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். போட்டு இதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், தீ அதிகம் வச்சிட வேண்டாம், வச்சு கரிஞ்சிரும். இந்த அளவுக்கு தீ கம்மியாக வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போது 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுவும் நல்லா அதிலே வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தீ கம்மியாகவே இருக்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் வதங்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு. இப்போ கொஞ்சமாக மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகம் வேண்டாம், நல்லா இருக்காது. ஒரு தக்காளியே போதும். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுறேன். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 3 நிமிஷம் இந்த போல் வதக்குங்க. வதங்குறதுலேயே அது கொஞ்சம் வெந்துடும். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். திட்டமாக ஊற்றிட்டு நிறைய ஊற்றிட வேண்டாம். இந்த அளவுக்கு ஊற்றிட்டுங்க. ஊற்றிட்டு கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும், சிம்மிலே இருக்கட்டும். கொதிக்கட்டும். நம்ம இப்போ வந்து அந்த தேங்காய் மசாலாலாம் வறுத்து வச்சோம் இல்லைங்களா, இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக ஒரு 2-3 முந்திரி பருப்பு போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுவும் நல்லா குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்குது. இப்போ இந்த அரைச்சதை வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். யூஸ்வலாக நீங்கள் செய்கிறது தான், ஆனாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
நல்லாயிருக்கும். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து திட்டமாக தண்ணி ஊற்றி உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மூடிடுங்க. மூடிட்டு 2 விசில் வச்சே எடுங்க. 2 விசிலே அதிகம்தான். என்னோடய குக்கரில் நான் 2 விசில் தான் வைப்பேன். 2 விசில் வச்சு தான் இந்த ஸ்டீம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். ஸ்டீம் இறங்கினதும் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு, ஸ்டீமும் போயிடுச்சு. இப்போது இது வந்து நல்லா தான் வெந்திருக்கு. இப்போது கொத்தமல்லி அலசி வச்சுருக்கேன். பொடியை கட் பண்ணி கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். சூடான சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. நீங்கள் யூஸ்வலாக செய்வீங்க தான், ஆனாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சாதத்துக்கும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.